Hi friends, welcome to Chennai food. குழம்பு எடுத்துக்கிட்டாலே அதை பல விதமாக செய்யலாங்க. காய்கறி சேர்த்தும் செய்யலாம், சேர்க்காமலும் செய்யலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற குழம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்கக்கூடிய சுண்டைக்காய் வத்தல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வத்த குழம்பு செய்கிறதுக்காக நான் சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. எப்போவுமே குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நீங்கள் புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்து அரைச்சி போட்டால் நல்லா இருக்குங்க. வறுக்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு லேசாக வறுபட்டதுக்கு அப்புறமா மற்ற பொருட்களை நம்ம சேர்க்கலாம். பருப்பு இப்போ ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. நான் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். புளியோட அளவுக்கு தகுந்த போல் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 5-6 காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஓரளவுக்கு வறுபடணும். கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. சேர்த்து விட்ட எல்லா பொருட்களுமே நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுடலாம். ஏற்கனவே வறுக்கிறதுக்காக யூஸ் பண்ண அதே பேனை தான் நான் அடுப்பில் வச்சுருக்கேங்க. மறுபடியும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சமையல் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை நான் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வறுபட்டுருக்குங்க. இந்த சமயத்தில் நம்ம பூண்டு 6-7 பல் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். ஆனால் லேசாக வதங்கினா போதும். பாருங்கள், சேர்த்து விட்ட வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை பிளேட்டுக்கு மாற்றி விட்டுடலாம். ஏற்கனவே நான் வதக்கி வச்ச பொருட்களை நான் ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே இந்த பொருளை நம்ம தண்ணி விடாமல் லேசாக கரகரப்பாக அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறமா இதையும் சேர்த்து தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து ஆற வச்ச பொருளை நான் தண்ணி விடாமல் அரைச்சிட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரகரப்பாக தான் இருக்கும். இதுலேயே நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்து அரைச்சிட்டேன். நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மற்ற குழம்பு செய்கிறதுக்காக நான் மண் சட்டி தாங்க எடுத்திருக்கேன். மண் சட்டியில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுறேன். மற்ற குழம்புக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். 2 காஞ்ச மிளகாய் முழுசாக சேர்த்துருக்கேன். கடுகு பொரியட்டும். சேர்த்து விட்ட கடுகு, வெந்தயம்லாம் இப்போ நல்லாவே பொரிஞ்சிடுச்சுங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 4-5 பூண்டு பல் நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்குது. நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துடலாம். ரொம்ப சவக்கிற அளவுக்குலாம் வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. குழம்புக்கெல்லாம் ஒரு கண்ணாடி பதம் வதங்கினாலே போகிறோம். இப்போ நாம் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட இந்த மசாலாவையும் நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்ச மசாலா சேர்த்து விட்டு பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்ச அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரைச்சி சேர்த்த மசாலா பாருங்கள் இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து விட்டுறேன். ஒரு முறை கலந்து விட்டுடலாம். மசாலாலாம் சேர்த்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கலந்து விட்டிங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெய்லாம் கசிஞ்சு வரும். பாருங்கள், அங்கங்கே எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம புளி கரைசலை சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க.
புளி தண்ணி சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்கணும். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம சுண்டைக்காய் வத்தலை வறுத்து எடுத்துக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம சுண்டைக்காய் வத்தலை வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுக்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் குட்டி பேன் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் இப்போ நல்லாவே சூடாயிடுச்சுங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்டைக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். நீங்கள் சுண்டைக்காய் வத்தல் தான் சேர்க்கணுன்ட்டு இல்லைங்க, மணத்தக்காளி காய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வறுபடட்டும். சுண்டைக்காய் வத்தல் இப்போ நல்லாவே வறுபட்டுடுச்சு. இதை நம்ம குழம்புல எடுத்து சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் நாம் மூடி போட்டு விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். குழம்போட திக்னஸ்லாம் பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குழம்பு மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. சுற்றிலும் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நாம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். தூவிட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்ல திக்னஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காகிடும். அவ்வளவுதாங்க, அருமையான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வத்த குழம்பு நீங்கள் 1 வாரம் கூட வெளியே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி மழைக்காலங்களெல்லாம் வத்த குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வத்த குழம்போட நீங்கள் பொரியல், கூட்டு இதெல்லாம் சேர்த்து சாதத்தோடு சாப்பிடும்பொழுது அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டான சுண்டைக்காய் வத்தல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதை சாதத்தில் ஊற்றி சாப்பிடும் பொழுது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.